சர்ச் பெல் மிஷன் வாசல் 369 டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் டிரான்ஸ்லேஷன் பார்ட் 2 தமிழ் மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் from Tamil to English வெற்றி வேண்டுமா 28வது பகுதி. முதலில் தமிழில் கூறும் அத்தனை வார்த்தைகளையும் எவ்வாறு டிரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷில் தந்திருக்கிறோம் என்பதை கவனமுடன் பிரிண்ட் அவுட் செய்து பார்த்து கொள்ளுங்கள். அவர் அவர்களை மிகவும் உஷாராக இருக்க கண்டார். ஆங்கிலத்தில் அவர் பேச்சை மிகவும் அமைதியாக கேட்பதையும் கவனித்தார். பிறகு வழக்கம்போல் அவர்களை கவரும் ஒரு சில கதைகளை சொல்ல முற்பட்டார். புதிய ஆசிரியரின் கற்பித்தலை விட்டுவிடக்கூடாது என்று மாணவர்கள் முடிவு செய்தார்கள். அனைத்து மாணவர்களும் அவரது கற்பித்தல் முறையை கேட்டு மகிழ்ந்தனர். மைக்கேல் அனைத்து மாணவர்களையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். அவர்கள் அனைவரையும் தனது நண்பர்கள் என்று அவர் நினைத்து கொண்டார். மைக்கேல் கதை சொல்லும் திறமையை நன்றாகவே பயன்படுத்தினார். ஏனென்றால் அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உறவினர் குழந்தைகளுக்கு ஏற்கனவே கதை சொல்வது வழக்கம். எனவே முந்தைய அனுபவம், முந்தைய பயிற்சி மைக்கேலுக்கு புதிய மாணவர்களுடன் அதே முறையை பயன்படுத்த உதவியது. கற்பிக்கும் அனுபவமும் கல்வி தகுதியும் எல்லாம் இல்லாவிட்டாலும் அந்த நேரத்தில் அவர் சிறப்பாக பணியாற்றினார். இன்னும் பல முறை வகுப்பு வரை மாணவர்கள் கைத்தட்டல்களால் நல்ல முடிவு கிடைத்தது. அனைத்து மாணவர்களும் தங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்ததற்காக அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். அவர் வாழ்க்கையில் முதல் அணுகுமுறையே சிறந்ததாக இருந்தது. இது மாணவர்களின் மனநிலையை மறைக்க அவருக்கு நிறைய பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது. இதற்கிடையில் மைக்கேல் கற்பித்தல் அனுபவமும் தகுதியும் இல்லாததால் மாணவர்களுடன் பாடம் நடத்த முடியாது என்று அந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் மாணவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியே வரலாம் என்று கூட நினைத்தனர். மறுபடியும் ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசமாக சென்றது. முடிவை பற்றி அவர்கள் முழுமையாக அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் மைக்கேல் அனைத்து வகுப்புகளையும் வெற்றிகரமாக முடித்தபோது பல ஆசிரியர்கள் மைக்கேலை அணுகி முழு காலகட்டங்களையும் வெற்றிகரமாக கவரேஜ் செய்ததற்கு வாழ்த்து தெரிவித்தனர். பள்ளி இயக்குனர் அவரை அழைத்து மைக்கேலிடம் ஒட்டுமொத்தமாக மாணவர்களிடமிருந்து நல்ல அறிக்கை பெற்றதாக கூறினார். மேலும் அவரை முன்னோக்கி செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் எதிர்காலத்தில் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாட்கள் வரும் என்று வாழ்த்தினார். இப்போது நாம் மேலே கொடுக்கப்பட்ட தமிழை எவ்வாறு ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம் என்று பார்க்கலாமா? He found them very alert and listened very quietly to them in English. Then, as usual, he tried to tell them a short story that captivated them, and they immediately decided not to leave the new teacher's teaching anymore. All the students enjoyed listening to his teaching style. Michael was happy to see all the students, and he thought of them all as his friends. Michael used his storytelling skills because
he would tell his relatives to the children whenever he got the chance. So, previous experience and training helped Michael to use the same method with the new students. Although he lacked teaching experience and academic qualification, he did a good job at that time. Many times the classroom students got good results with the applause of the students. All the students praised him for teaching them in the best possible way. The first approach was the best in his life, which gave him a lot of strength and courage to cover the students' mindset. Meanwhile, the teachers working at the school expected Michael to be unable to teach with the students due to his lack of teaching experience and qualification. Students might leave the classroom, but on the other hand, everything went differently. They were completely shocked about the outcome. Later, when Michael successfully completed all the classes, several teachers approached Michael and congratulated him on successfully covering the entire period. The director of the school called him and told Michael that the director had received a good result from the students as a whole and asked him to go ahead and wished him very happy days in the future. மாணவ செல்வங்களே, எந்த விதமான குளறுபடி இல்லாமல் சரியான விதத்தில் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். இந்த மொழிபெயர்ப்பில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நீங்கள் வேண்டுமென்றால் இதை பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்களும் அதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது கொடுத்திருப்பது போல் உங்களுக்கு எந்த விதத்தில் கிராமர் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி அனைத்து கிராமர் அத்துப்படியாக இருக்கிறதுன்னு இந்த மற்ற வீடியோக்களில் நீங்கள் அதை கவனமாக கேட்டு அதை பின்பற்றினால் எந்த விதமான எழுத்து பிழையோ இலக்கண பிழையோ இல்லாமல் நீங்களும் அழகாக இங்கிலீஷில் எழுதலாம், தமிழிலும் எழுதலாம். அதை நாங்கள் கற்றுத்தர இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ சேனல் மூலமாக பாருங்கள். மற்றவர்களிடம் ஷேர் செய்து அவர்களையும் பார்த்து பயன்பெறச் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.